காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற 16ஆம் தேதி துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழ் புத்தாண்டிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, தமிழக கவர்னர் RN ரவி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாபெரும் அரசியல் அமைப்பு கோட்பாடுகளை உருவாக்கியவர் அம்பேத்கர் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அலட்சியம், தகர்ந்து போகும் 52,000 இந்தியர்களின் ஹஜ் கனவு என்று SDPI கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு ஆசை காட்டி திமுக அணியை உடைக்க முயன்றனர், தோற்று போனார்கள் என்று திருமாவளவன் பேசியுள்ளார். தென்காசியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிய வேண்டிய பணியாளர் உள்ளூர் அரசியல்வாதி வீட்டில் பணியாற்றி வருகிறார். அவருக்கு அரசு சம்பளம் அளித்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு டாக்டர் வெளியிட்ட ஆடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மதுபான கடை அருகே நேற்று மாலை முதல் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் அங்கு வந்து பார்த்தபோது காருக்குள் ஒரு நபர் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த நபர் சிவகங்கை மாவட்டம் பகையணி பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பது தெரியவந்துள்ளது. திருச்சி மாநகர காவல்துறையில் 3 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 284 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றின் குறுக்கே கொடிவேரி அணை உள்ளது. இங்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும்போது ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குளித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறையொட்டி கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அண்மையில் அரசு உதவி பெறும் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் போட வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. வாழ்த்தரங்கத்தில் மு க ஸ்டாலின் திமுக தலைவராக செய்த சாதனைகள் மற்றும் தமிழக முதலமைச்சராக செய்த சாதனைகள் என பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மனிதவள வேளாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாகவும் அங்கு சட்டத்திற்கு விரோதமான ஆட்சி நடப்பதாக உச்சநீதிமன்றமே கண்டித்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு குறித்து பேசும் அமித்ஷா உத்தரப்பிரதேசம் குறித்து பேசாதது ஏன் என தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைப்பகுதியில் இன்று கார் சென்று கொண்டிருந்தது. அந்த காரில் 4 பேர் பயணித்தனர். போடிமெட்டு சோதனை சாவடி அருகே சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் 60 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் தீப்பற்றி எரிந்த நிலையில் காரில் இருந்த 4 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை கட்சியினர் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் N. ஆனந்த் கூறியுள்ளார். வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக திமுக, காங்கிரஸ், VCK உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் செண்பகவல்லி அம்மன் பங்குனி திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த ராட்சத ராட்டினங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் திடீரென தடை விதித்துள்ளது. ஒடிசா டு திருச்சி ரயிலில் கஞ்சா வந்துள்ள நிலையில் சென்னையில் வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு கவர்னர் RN ரவி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரூப் 1 தேர்வில் முதலிடம் பிடித்து விவசாய மகள் சாதனை படைத்துள்ள நிலையில் அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பாஜக விவசாய அணி மாநில தலைவர் GK நாகராஜன் இன்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தில் காலியாக உள்ள குறைதீர்ப்பாளர்கள் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தகுதியானவர்களிடம் மே 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தேவைப்படும் இடங்களில் சிக்னல்களை அமைத்தும் சிக்னல்களை நீக்கியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்கும் A1 கேமராக்கள் அமைத்து விபத்துகளை குறைக்கலாம் என்று போக்குவரத்து போலீசார் அதிரடியாக தெரிவித்து உள்ளனர். பெங்களூரு, கர்நாடகாவில் 5 வயது சிறுமியை பீகாரை சேர்ந்தவன் கடத்தி சென்று பாலியல் ரீதியில் தொல்லை கொடுத்து கொலை செய்துள்ளான். இதனையடுத்து போலீஸை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். TRTO எனப்படும் இந்தியாவின் போர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் வடிவமைத்த லேசர் அடிப்படையிலான ட்ரோன் எதிர்ப்பு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடந்தது.
மேற்கு வங்க மாநிலத்தில் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் சனிக்கிழமை முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டம் தீவிரமானது. அதனால் ஏற்பட்ட வன்முறையால் 3 பேர் உயிரிழந்தனர். பெட்ரோல் மற்றும் டீசலின் கலால் வரியை உயர்த்தியதன் மூலம் அரசு பொதுமக்களை கொள்ளையடிக்கிறது என காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் முறையாக கூட்டுறவு அமைச்சகத்தை உருவாக்கியவர் பிரதமர் மோடி என்று மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவுகளில் முஸ்லிம் மக்கள் தொகை எண்ணிக்கை திடீரென அதிகரித்தது எப்படி என கர்நாடகா பாஜக தலைவர் ஆர். அசோகா கேள்வி எழுப்பியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் மட்டும் சிங்கப்பூர், இந்தியா இடையே இயக்கப்பட்ட விமானங்களில் 55 லட்சம் பேர் பயணித்துள்ளதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆந்திரம் கைலாசப்பட்டணம் பட்டாசு ஆலையில் நேற்று நிகழ்ந்த வெடிவிபத்தில் 2 பெண்கள் உட்பட 8 பேர் பலியாகினர். ஆந்திர பிரதேசம் மாநிலம் அனகப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள கைலாசப்பட்டணத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த 7 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டாசு ஆலை வெடிவிபத்திற்கு நிதியுதவியை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகம் பரஸ்பர வரியிலிருந்து ஸ்மார்ட் போன்கள், கணினிகள் மற்றும் சில மின்னணு பொருட்களுக்கு விலக்கு அளித்துள்ளது. இந்த விலக்கு 125% வரி விதிக்கப்பட்ட சீன இறக்குமதிகளுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் 30 நாட்களுக்குள் தாமாக வெளியேற வேண்டுமென அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவ வரலாற்றில் மைல்கல்லாக முழுக்க செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் IVF முறையில் முதல் குழந்தை பிறந்தது. மருத்துவத்துறையிலும் AI தொழில்நுட்பம் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையில் மெக்சிகோ நாட்டில் உள்ள செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் வழக்கமாக மனிதர்களின் கைகளால் மேற்கொள்ளப்படும் ICSI என்ற சிகிச்சை முறை முழுமையாக AI மற்றும் ரோபோக்களின் உதவியுடன் செய்து முடிக்கப்பட்டு வெற்றிகரமாக ஆண் குழந்தை பிறந்தது. அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் பலியாகினர். கடலூரில் ஒரே நாளில் பல்வேறு வீடுகளில் தஞ்சமடைந்த 13 பாம்புகளை பாம்பு பிடிப்பாளர் செல்லா பிடித்த நிலையில் இன்று அந்த பாம்புகள் வனப்பகுதியில் விடப்பட்டது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஒடுக்கத்தூர் அடுத்த எடைத்தேரு கிராமத்தை சேர்ந்தவர் முருகன், இவரது மனைவி செல்வி, இவர்களின் இளைய மகள் ஷாலினி வயது 17, தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார். இந்த நிலையில் ஷாலினி துணி துவைத்துவிட்டு வீட்டின் அருகே உள்ள இடத்தில் காய வைக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு செடியில் மறைந்திருந்த விஷப்பாம்பு ஒன்று மாணவியின் காலில் கடித்துள்ளது. இதனால் வலியால் துடித்த ஷாலினி பெற்றோரிடம் தெரிவித்துள்ள நிலையில் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டி மொனாக்கோவில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். T20 கிரிக்கெட்டில் விராட் கோலி 100வது அரை சதம், IPLல் அதிக முறை 50 ரன்கள் எடுத்த வீரர் என சாதனை படைத்துள்ளார். 30வது லீக் ஆட்டம் சென்னை லக்னோ நாளை மோத உள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,160 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,770 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஏப்ரல் 17 வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏப்ரல் 17 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இயல்பான வெப்பநிலையை விட 2 to 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.